ரஜினி மாதிரி தாங்க விஜயும் அரசியலுக்கே வரமாட்டாருங்க. அவரே வரல. இவர் ஒரு பயந்தாங்கோலி. இவர் எப்படிங்க வருவாங்க? அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. அவர் தொடங்குவாருங்க. ஆனால் வரமாட்டாருங்க. அவர் பாஜகவோட பி டீமுங்க. இல்லை இல்லை இல்லை, காங்கிரஸோட பி டீமுங்க. அட இல்லைங்க, அவர் திமுகவோட பி டீமுங்க அப்படின்னு பல இதை பேசுனாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நாம் தமிழரோட கூட்டணியில் தாங்க அவர் வருவார் அப்படின்னு பேசப்பட்டது. இது எதுவுமே இல்லாமல் இதையெல்லாம் தாண்டி ஒட்டு மொத்தமாக மக்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. கூட்டணிக்காக கடைசி வரை காத்திருந்தாங்க. யாருமே வரலை. அப்புறம் வேற வழி இல்லாமல் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவில், உண்மையிலேயே விஜய் எதிர்பார்த்தாரான்னு தெரியல, ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவில் 107 இடங்கள் விஜய் 2 தொகுதியில் வென்றாரு. அதில் ஒன்றை தவிர்த்து 107 இடங்களில் வெற்றி பெற்றார். ஆனால் முதலமைச்சரான பிறகு பதவி பிரமாணத்துக்கு பல்வேறு நெருக்கடி ஏற்பட்டது. அதன் பிறகு கடைசியாக இந்த ஆட்சி தொடருமா தொடராதா அப்படிங்கிற வாக்கெடுப்பு தான் இன்று மே 13, 2026 அன்று நடந்தது. அந்த சட்டப்பேரவையில் என்ன நடந்துச்சு அது பற்றி நம்ம கருத்து தான் இந்த காணொளி. வாங்க காணொளிக்குள்ளே போவோம். உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மேலே குறிப்பிட்டபடி இப்போது தமிழ்நாட்டினுடைய புதிய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். மக்களை சென்று சந்தித்தார். அதில் பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு வேதனைகள், பல உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அதை கடந்து ஒரு இயல்பாக அவர் மற்ற அரசியல்வாதிகளை விட மிக குறைவான இடங்கள் அவர் தேர்தல் பரப்புரைக்கு சென்றாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு இதுவரை 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த திரை ஈர்ப்பும், இப்போது அவர் மற்ற திராவிட கட்சிகள் போல் வழங்கிய அந்த வாக்குறுதியும் அவருக்கு வெற்றி கனியை யாரும் கணிக்க முடியாத அளவு கொடுத்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் முதல்வரானார். ஆனால் முதல்வர் பதவி நீடிக்குமா, தவேக அரசு தொடருமா என்பதில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. நான் ஒவ்வொரு முறையும் புதிய அரசு ஆட்சிக்கு வரும்போது அவங்களுடைய பதவியேற்பு விழாவை பார்ப்பது வழக்கம். அப்படி இந்த முறையும் பார்த்தேன். கூடுதலாக இந்த வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பு பார்ப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைத்திருக்கிறது. அது நேரலையாக கண்டது கூடுதல் மகிழ்ச்சி, சிறப்பு. என்னென்ன நடக்கிறது என்பதை முழுமையாக காண முடிந்தது. அதில் பேரவையினுடைய மரபுப்படி புதிதாக பொறுப்பேற்றுள்ள சபாநாயகர் சேசிடி பிரபாகரர் அவர்கள் அதனுடைய வழக்குகள் இயல்புப்படி தொடங்கினார். சபை தொடங்கியது. அதில் 144 உறுப்பினர்கள், மாண்புமிகு உறுப்பினர்கள் வாக்களித்து தவேக ஆட்சி தொடர வேண்டும் என்றும், 22 பேர் எதிர்த்தும், 5 பேர் நடுநிலை என்று வாக்கு எடுப்பை தவிர்த்தும் அதில் கலந்து கொண்டனர். கலந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சி அணியில் இருந்த திமுக, அதனுடைய எதிர்க்கட்சி குழு தலைவராக இருந்த திரு உதயநிதி அவர்கள் வெளிநடப்பு செய்வதாக சொல்லி வெளிநடப்பு செய்தார். இதுதான் நிகழ்வுகள் நடந்தது. அடுத்த செயல்படை தொடர்ந்து காண்போம். நன்றி, வணக்கம். Like and subscribe. Hit that like button and subscribe for more.